எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் மகிழ்ச்சியை தெரிந்து கொள்வேன் என்று மகிழ்ச்சியை நீ சூஸ் பண்ணீங்கன்னா என்ன சூழ்நிலை இருந்தாலும் நான் மகிழ்ச்சியா வாழ முடியும். அவர் திராட்சை செடி, நம் கொடிகள், அந்த அவரோட இணைந்திருக்கிறோம், நல்ல உறவுல நல்ல ஐக்கியத்தில் அப்படியே டிராவல் பண்ணிட்டே இருக்கோம்னா மகிழ்ச்சியா இருப்போம். நம்மை பார்க்கிற ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறோம், கர்த்தருடைய ஜனங்களா இருக்கிறோம் என்பதை நம்மகிட்ட பேசும்போது பழகும் போது சென்ஸ் பண்ணணும். ஒன்று ராஜாக்கள் 10 திருப்புவோம். 1 ராஜாக்கள் 10:1. கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான பொழுது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்த பொழுது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாசித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளெல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடி ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய சகல ஞானத்தையும், அவன் கட்டின அரண்மனையும், அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும், அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும், அவன் உத்தியஸ்தர்களின் வரிசைகளையும், அவர்கள் வஸ்திரங்களையும், அவனுடைய பானபாத்திரக்காரரையும், அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது நடைமண்டபத்தையும் கண்ட பொழுது அவள் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு ராஜாவை நோக்கி, உடைய வர்த்தமானங்களையும் உடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அவைகளை என் கண்களால் காணுமட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதி ஆகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உடைய ஞானமும் செல்வமும் அதிகமாக இருக்கிறது. உடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உடைய ஞானத்தை கேட்கிற உடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். உடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், உடைய ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள். சாலமோனுடைய ஞானத்தை குறித்து சேபாம் என்னுடைய ராணி கேட்குறா. அந்த ராஜாவை பார்ப்பதற்கு வெறுங்கையோடு வரல. ஏன்னா ராஜாவை பார்ப்பதற்கும் போது, ராஜாவை சந்திக்க வரும் பொழுது உள்ள பிரமாணம் என்னென்னா, அந்த ராஜாவை எவ்வளோ தூரம் மதிக்கிறோமோ நம்ம கொடுக்குற பொருள்கள் தான் அந்த ராஜாவுக்கு கொடுத்த மனதில் இருக்கிற கணத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அவர் மிகுந்த பரிவாரத்தோடும் ஒட்டகத்தோடும் சுமந்து வர்றார். சாலமோனுடைய ஞானத்தை குறித்து நிறைய கேள்விப்பட்டிருக்கா. கேள்விப்பட்டதை செக் பண்ணி பார்க்கும் பொழுது அவள் கேள்விப்பட்டதை பார்க்கலும் அவருடைய ஞானம் 2 மடங்கு அதிகமாக இருக்கிறது. அவள் பிரம்மை கொள்றா, ஆச்சரியப்படுறா, வியந்து மூச்சு விட மறந்தது போல அவள் இருக்கா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறா. கர்த்தருடைய ஆலயத்தில் கெட்டின எல்லா காரியங்களையும் பார்க்குறா. நடைமண்டபத்தை பார்க்கும்போதே அவள் பிரம்மை கொண்டான் இருக்கு. நடைமண்டபத்தை பார்த்து பிரம்மை கொண்டான்னா உள்ள ஆலயத்துக்குள்ளே சாதாரண ஆட்கள் போக முடியாது. ஆலயங்கிறது அதை பார்க்கலும் பிரம்மாண்டமானது. ஆலயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பகுதியும் சுவரை பார்க்க முடியாது. ஆலயத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சதிலிருந்து எல்லாமே தங்கத்தினால் இருக்கும். பிரம்மாண்டமாக கட்டியிருந்தா. அதை கண்டு அவள் ஆச்சரியப்படுகிறாள், வியப்படைகிறாள். இன்றைக்கு நாம் தான் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறோம். அன்றைக்கி ஒரு கட்டிடத்தில் தேவன் வாசம் பண்ணார். இன்றைக்கு கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் இருக்கு. வேதம் சொல்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராய்கள் அது கர்த்தருடைய பிரயாசம் விருதான் இருக்கு. கர்த்தர் வீட்டை மட்டுமல்ல, கர்த்தர் நம்மை கட்டாராய்கள் நாம் படுகிற எல்லா பிரயாசம் விருதா. கர்த்தர் தான் கட்டுகிறார், கர்த்தர் தான் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறதா, கர்த்தர் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் கர்த்தரால் மட்டும் ஆலயம் கட்டப்படுவது கிடையாது. அதை கட்டுவதற்கு மனிதனுடைய உதவி தேவைப்படுகிறது. கர்த்தரும் நாமும் இணைந்து காரியங்களை செய்கிறோம். ஆவியானவர் ஒரு மனிதனை பயன்படுத்துகிறார். மனிதன் மூலமாக தான் காரியங்கள் நடக்குது. இது ஒரு ஆலயமாக இருக்கிறது. நீங்களும் ஆலயமாக இருக்கிறோம். நாம் ஒன்று கூடி வருகிறதை ஒரு ஆலயமாக நாம் பார்க்கிறோம். இந்த ஆலயத்தை குறித்து மக்கள் வெளியே கேள்விப்படுகிறார்கள். இங்கே பேசப்படுகிற சத்தியத்தை, சுகத்தை குறித்து பேசுகிறோம், குடும்பத்தை குறித்து பேசுகிறோம், மக்களுடைய நல்வாழ்வை குறித்து பேசுகிறோம். இதை கேள்விப்பட்டு உள்ளே வருகிற மக்கள் அவர்கள் ஆச்சரியப்படணும்,
ஆசீர்வதிக்கப்படணும். பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டிருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல கேட்டிருக்கலாம், ஸ்கூலில் கேட்டிருக்கலாம். அவர்கள் கேட்டதை பார்க்கலும் உள்ளே வருகிற ஜனங்கள் உங்களோட வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படணும். வந்த உடனே உங்களோட முகத்தில் ஒரு மலர்ச்சியை பார்க்கணும், மகிழ்ச்சியை பார்க்கணும். நீங்கள் உள்ளத்தில் எல்லாம் நிறைவாக இருக்கீங்க, ஃபுல்ஃபில்மெண்ட்டோடு இருக்கீங்க, எல்லாமே சந்திக்கப்பட்டிருக்குதுன்னா உங்களுடைய முகத்திலேயே ஒரு ஆனந்த மகிழ்ச்சி இருக்கும். தமிழில் சொல்கிறாங்க இல்லையா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ள எந்த அளவுக்கு பூரிப்பாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்குங்கிறது நம்முடைய முகத்தில் அப்படியே பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். அதில் 8ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் சொல்லும்போது ஜனங்கள் சந்தோஷமானவர்கள். ஹேப்பி இஸ் த மேன் இருக்கு. உங்களுடைய ஜனங்கள் சந்தோஷமானவர்கள். இந்த எங்கெல்லாம் பாக்கியவான்கிறதுக்கு சில இடத்துல பிளஸட் இஸ் த மேன் இருக்கு, சில இடத்துல ஹேப்பி இஸ் த மேன் இருக்கு. ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கிறதை தேவன் காண விரும்புகிறார். வாழ்க்கையில் ஒரு நிறைவு இல்லை, ஒரு தன்னிறைவு இல்லை என்றால் மனிதன் சந்தோஷப்பட முடியாது. எல்லாமே சிறப்பாக இருக்கிறது, எல்லாமே ஆர்டரில் இருக்கிறது. அங்கே இருக்கிற வீடுகள், அவர்கள் சாப்பிடுகிற சாப்பாடு, உத்தியஸ்வருடைய ட்ரெஸ்ஸு எல்லாமே பார்ப்பதற்கு ஒரு சிறப்பாக இருக்கிறது. சபைக்கு வருகிறோம், சபைக்கு வரும் பொழுது நாமும் வருகிறோம், புதிதாக ஒரு ஜனங்கள் வர்றாங்க. நான் வரும் பொழுது நாம் எந்த அளவுக்கு வசனத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்பதை அவங்க எடுத்த உடனே செக் பண்ணுவாங்க. எடுத்த உடனே என்னை அப்படியே பார்க்க மாட்டாங்க, அப்படியே வந்த உடனே அப்படி பார்ப்பாங்க. 6 தூண் இருக்குது, 6 8 தூண் இருக்குது, அப்படி பார்ப்பாங்க. அப்படி முகத்தை பார்ப்பாங்க, ஏசியை பார்ப்பாங்க, அப்படி எடுத்த உடனே அப்படி தான் பார்ப்பாங்க. அப்புறம் உங்கள் முகத்தை பார்ப்பாங்க. உங்கள் முகத்தை பார்த்து அவங்களை ஈர்க்கப்படணும். சந்தோஷமாக இருக்காங்க, நிறைவாக இருக்காங்க, வசனத்தை கேட்கும் போதே அவங்களுக்குள்ள ஒரு பரவசம் இருக்கிறது என்பதை மக்கள் பார்க்கணும். உங்கள் முகத்தை பார்த்து பரவசம் அடையும் பொழுது தான் அடுத்த வாரம் வந்து பார்ப்போமே நினைப்பாங்க. வந்து ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் தான் 10 வருஷமாக சர்ச்சுக்கு உட்காந்துருக்கீங்க, நீங்கள் ஆண்டு 3ஆவது வானத்தில் உட்காந்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வசனத்தில் ஈடுபாடுக்குள்ள இருக்க அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துடும். இங்கே நான் பேச்சாளன் கிடையாது, நான் சொற்பொழிவாற்றல, எனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது, எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகமும் ஜீவனும் எந்த அளவுக்கு அந்த அபிஷேகத்துக்கும் ஜீவனுக்கும் நீங்கள் ஈல்டு பண்ணுகிறீர்களோ அந்த அளவுக்கு ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த அபிஷேகத்துக்கு ஈல்டு பண்ணலை, அந்த ஜீவனுக்கு ஈல்டு பண்ணலைன்னா நான் கட்டாஞ்சவத்தில் பேசுகிற மாதிரி இருக்கும், சுவத்தில் பேசுகிற மாதிரி இருக்கும், அதை திரும்பி அடிக்கும் அப்படியே. ஆனால் மக்கள் ஈகராக இருக்காங்கன்னா அது மக்களுடைய இருதயத்தில் போக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, எல்லாமே ஆர்டர். இன்றைக்கி நானும் பெந்தகோசக்காரன் தான். அப்போஸ்தலர் ஐக்கிய சேர்க்கிறது பேனர். நான் பெந்தகோசக்காரன் தான். இங்கே இருக்கிற பெந்தகோச ஐக்கியத்தில் ஒரு பாஸ்டாக இருக்கேன். கிட்டத்தட்ட 3 வருஷமாக நீ தலைவராக சொல்கிறாங்க. நான் தான் வேணாங்கிறேன். தலைவர் கிடையாது, பொருளாளர் கிடையாது, செயலாளர் கிடையாது, கம்மிங் அண்ட் கோயிங். அவ்வளோ வருவேன், அங்கத்தனதாக இருப்பேன், அவ்வளோதான். நம்ம பெந்தகோச மக்கள் மத்தியில் என்ன காரியம்னா, ஆவியானவர் வந்து ஆர்டர் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எல்லாமே டிஸார்டராக நடக்கணும், குதிக்கணும், உருளணும், பெறலணும், அதுக்கப்புறம் பிரசங்கமே கேட்கக்கூடாதுன்னா அதான் ஆவியால் நிறைஞ்ச சபைன்னு நினைக்கிறாங்க. வேதம் 1:14 பேசுகிற பார்த்தீங்களா, சகலமும் நல்லொழுக்கமாக செய்யணும், ஒரு ஆர்டரில் செய்யணுங்கிறார். 8ஆம் வசனம் சொல்கிறாரு, இப்படி ஜனங்கள் பாக்கியவான்களுங்கிறார், சந்தோஷமானவர்கள் சொல்கிறார். இன்னைக்கு உலகம் முழுவதும் சந்தோஷத்தை தேடுது. மகிழ்ச்சி அடைவதற்கு என்னன்னாலும் செய்வாங்க. அவங்களுடைய சென்றடைய வேண்டிய இலக்கு, கோலே மகிழ்ச்சி தான். இதை செஞ்சால் மகிழ்ச்சி அடையும், அதை செஞ்சால் மகிழ்ச்சி அடையும் என்று ரட்சிக்கப்பட்ட மக்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற மக்கள் கூட சில பாவ செயல்கள் செய்கிறதுனாலே தங்களுக்கு சந்தோஷம் வரும் என்று நினைத்து பாவ செயல்களை செய்யக்கூடிய மக்கள் கூட இருக்காங்க. என்றால் அதில் அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறாங்க, ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்த நினைக்கிறாங்க. சில மக்கள் தேவனை அறியாத மனுஷன் குடிக்கிறான், போதை ஊசி போட்டுக்கிறான், அது ஒன்று சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்காது, அவனையும் அவனை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே அழித்து விடும். நாம் சந்தோஷமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார், அதாவது மகிழ்ச்சியாக இருக்குன்னு விரும்புகிறார். நான் சந்தோஷம் சொன்னாலும் நான் சந்தோஷத்தை பற்றி பேசலை, மகிழ்ச்சியை பற்றியும் பேசுகிறேன், ஜாயை பற்றி பேசுகிறேன், ஹாப்பினஸை பற்றி பேசுகிறேன். நான் சொல்லுவேன், ரெண்டுமே வெவ்வேறு. ஜாய் வேற, ஹாப்பினஸ் வேற. ஆவியின் கனி ஜாய், ஆவியின் கனி சந்தோஷம். நான் சந்தோஷத்தை பற்றி பேசலை, மகிழ்ச்சியை பற்றி பேசுகிறேன். நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்னு கர்த்தர் விரும்புகிறார்.
ஆனால் மகிழ்ச்சியை அடைவதற்கு தேவன் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். அந்த வழிமுறைகளில் தேவனை தேடி தேவனுடைய வழியில் செல்கிறோம் என்றால் அந்த மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சியாக இருக்கும். நித்திய மகிழ்ச்சி அவன் தலையின் மேல் தங்கியிருக்கின்ற பார்த்தீங்களா, அது நித்திய மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நம்மை பார்க்கும் பொழுது நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதை உலகம் காணக்கூடியதில் அது இருக்கும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் சென்ஸ் பண்ணிடலாம். இப்போது நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தாலும் மக்கள் சில இடத்துல சில ஆவியினால் மனதளவில் ஆளுகை செய்யப்பட்டிருப்பாங்க. அதாவது உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஒரு விசுவாசியை பிசாசு பிடிக்க முடியாது. ஆனால் மனதில் பிசாசு எண்ணங்களை கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கொடுக்க முடியும். ஒரு விசுவாசிக்கு எசபேலின் ஆவி இருக்க முடியுமா கேட்டோம்னா முடியுமா முடியாதா? இருக்கும். எசபேலின் ஆவினா இல்லாததை திரிச்சு பேசுறது. எசபேலின் ஆவிங்கிறது ஒரு பெண்ணுடைய ஆவி கிடையாது, அது ஆணுக்கும் இருக்கும். ஒரு காரியத்தை இருக்கிறதை இல்லைன்னா கூட இருக்கிற மாதிரி திரிச்சு பேசி பலரை நம்ப வச்சு சிலரை கெடுக்கிறது. அதான் எசபேல் செஞ்சார். இந்த புத்தி விசுவாசிகளுக்கு இல்லையா? இல்லைங்கிறீங்க? அப்போங்கிற அவங்க சர்ச்சுக்கு வந்து அந்நிய பாஷை பேசும்போது அந்நிய பாஷை தான் வருது. ஆனால் சில நேரத்தில் எசபேலின் ஆவி இருக்கான்னு கேட்டால் இருக்கு. எங்கே இருக்கு? மனதில் இருக்கிறது. காரியங்களை திரிச்சு பேசுறது, நம்பக்கூடிய ரீதியில் பேசுறது. அவங்க பேசினா அப்படியே இருக்கலாம் போல இருக்கணுமோ நம்ப வச்சுருவாங்க, அப்படி பேசுவாங்க. அது என்னது? அதை நீங்கள் சென்ஸ் பண்ணிடலாம். நான் கிட்டத்தட்ட எத்தனை வீட்டுக்கு விசிட்டிங் போயிருக்கேன். நம்ம சபை மக்களுக்கும் சரி, நம்ம நேசிக்கக்கூடிய மக்கள், வெளியுள்ள மக்களும் விசிட்டிங் போயிருக்கேன். ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது என்ன அங்கே ஸ்பிரிட் உலாவுதுங்கிறதே நம்ம சென்ஸ் பண்ணிடலாம். ஸ்பிரிட்னா கெட்ட ஆவியை சொல்லலை, அங்கே என்ன விதமான சென்ஸ் இருக்கிறது என்பதை ஃபீல் பண்ணிடலாம். கொஞ்ச நேரத்தில் ஃபீல் பண்ணிடலாம். அவங்க பிரேஸ்லாட் சொல்லலாம், அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி தங்களை காமிக்கலாம். ஆனால் நீங்கள் கொஞ்ச நேரத்தில் அதை அவங்களால ஃபீல் பண்ண முடியும். அந்த இடத்துல வசனம் பேசப்படுகிறது, தேவன் ஆராதிக்கப்படுகிறார், தேவன் உயர்த்தப்படுகிறார் என்றால் அந்த இடத்துல ஸ்பிரிட் ஆஃப் ஹாப்பினஸ் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். மகிழ்ச்சியின் ஆவியை நீங்கள் சென்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும், அப்படி லிட்ரலாக தெரியும். தேவனை அறியாத மனுஷன், நான் சொல்கிறது ரட்சிக்கப்பட்ட மனுஷன், தேவனை அறியாத மனிதனை சென்ஸ் பண்ணிடலாங்க. ஒரு இடத்துல எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கிறது, இன்பமாக இருக்குன்னா அவனுக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் அவங்ககிட்ட பேசும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு சார்மா, அவனுக்கு ஸ்பிரிட் இருக்கு அப்படிலாம் தெரியாது. அவன்கிட்ட பேசும்போதே எனக்கு நல்லா இருக்கு, ஒரு நிறைவாக இருக்குமா. ஏன்? அந்த ஸ்பிரிட் அவன் சென்ஸ் பண்ணுறான். சென்ஸ் பண்ணிடலாங்க. இதுக்கு வந்து இப்போ பெரிய ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும், சாதாரண ஆளே தெரிஞ்சிடலாம். நீங்கள் சமாதானத்தோடு இருக்கீங்க, சந்தோஷத்தோடு இருக்கீங்க, தேவனா ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்கிற அவன் சென்ஸ் பண்ணிடலாம். அதே போல் வைராக்கியம், விரோதம், போட்டி, பொறாமையும் சென்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். நம்மை பார்க்கிற ஜனங்கள், நம் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம், கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிற என்பதை நம்மகிட்ட பேசும்போது பழகும்போது அதை சென்ஸ் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு என்னையா கொடுத்து வச்சா ஐயா கர்த்தருடைய பிள்ளையான்னு சொல்லணும். சாட்சி இருக்கணுங்க. அதாங்க சாட்சி. நம்முடைய வேலை பார்க்குற விதம், பேசுகிற விதம், நடக்கிற விதம், அந்த உள்ள இருக்கிற அந்த மகிழ்ச்சியை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய மக்களாக இருக்கணும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்பக்கூடிய, வாஞ்சிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அது எப்படி வருகிறது? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுனால வருகிறது. சந்தோஷம் ஆவியின் கனி, மகிழ்ச்சி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹாப்பி இஸ் த மேன். நான் சொல்றது கர்த்தரை வாசனத்தை கேட்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம், கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறோம், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவன் இருக்கும். இந்த பாக்கியவன்கிற வார்த்தையே ஹாப்பி தான், சந்தோஷமான மனுஷன். கர்த்தரை நம்புறான், கர்த்தரை ட்ரஸ்ட் பண்றான், வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரை சார்ந்து 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 வாழுகிறான், கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறான், வார்த்தைக்கு கேட்டு அது கீழ்ப்படுகிறான். ஏன் சொன்னார் யோவான் 13, நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால்
பாக்கியவான்கள். வசனத்தை கேட்கிறோம், கேட்கறது மட்டுமல்ல வசனத்துக்கு செய்கிறோம், அப்படி கீழ்ப்படுகிறோம். வசனத்துக்கு செஞ்சு வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம்னா அதனுடைய ரிசல்ட் என்னன்னா மகிழ்ச்சி இருக்கும், பாக்கியவானா இருப்போம். நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படியலன்னு வச்சுங்களேன், உங்களால் மகிழ்ச்சியாகவே இருக்கவே முடியாதுங்க. உங்கள் ஆத்துமா உங்களை மகிழ்ச்சியாக இருக்க விடாது. வசனத்துக்கு கீழ்ப்படியல, வசனத்துக்கு ரிபல்லியஸாக இருக்கோம்னா நீங்கள் என்னதான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உலக பிரகாரமான 1000 காரியங்கள் செஞ்சாலும் உங்களோட ஆத்துமா மகிழ்ச்சியாக இருக்காது, மனது டிப்ரெஷனில் இருக்கும். ஏன்னா மனது உருவாக்கப்பட்ட விதம் அந்த விதம் கிடையாது. அதுக்கு 2 ரூல் சொன்னேன். ஒரு ரூல் சொன்னேன், ஒரு ரூல் போன வாரம் பார்த்தோம். 2 ரூல் எந்த ஒரு மனிதனோ இடமோ பொருளோ நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்காது. மனிதர்கள் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க முடியாது, பொருள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க முடியாது, இடம் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்காது. திருமணங்கிறது மகிழ்ச்சிக்காக திருமணம் கிடையாது. நீ நிறைய மக்கள் ஏன் கல்யாணம் பண்ணுறேன்னு கேட்டோம்னா மகிழ்ச்சியே இல்லைங்க அதனால் கல்யாணம் பண்ணுறேன். சங்கீதக்காரர் சொல்கிறான், எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற கர்த்தருங்கிறான். ஆதாம் கர்த்தர் ஏவாளை ஏற்படுத்தினார். ஆதாம் ஒரு நாள் கூட மகிழ்ச்சி இல்லாமல் இல்லை. ஆதாம் சந்தோஷமாக இருந்தான், மகிழ்ச்சியாக இருந்தான். ஆதாம் என்னைக்காச்சும் டிப்ரெஷனாக இருந்தானா? டிப்ரெஷன் இருக்கும்போது ஏன்பா மனசோர்வாக இருக்க, கவலையாக இருக்கன்னு கேட்டேன். எல்லாமே 2 போகுது, நான் மட்டும் ஒன்று போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. அவன் சொன்னானா? கர்த்தர் சொன்னார் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதுன்னாரு. அவன் சந்தோஷமாக இருந்தான். சந்தோஷமாக கர்த்தருடைய உறவுல மகிழ்ச்சியாக இருக்கிற மனுஷனுக்கு கல்யாணம். நான் மகிழ்ச்சியை மனுஷன்கிட்ட தேடுறேன்னா மனுஷன் மேலே ப்ரெஷர் வைப்பேன். நிறைவு என்னுடைய ஃபுல்ஃபில்மெண்ட்டு மனுஷன்ட்ட தான் இருக்குன்னு நினச்சோம்னா என்ன சொல்லுவானா, உனக்கு கல்யாணம் பண்ணதுனால தான் என் மகிழ்ச்சியே போச்சுமா. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னு கேட்டோம்னா அதான் இல்லை, அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணேன். இப்போ நீ மகிழ்ச்சியாக இருக்க, இப்போ மகிழ்ச்சியாக இல்லைம்மா. மகிழ்ச்சிக்கு ஆதாரம், சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் கர்த்தர். கர்த்தர்ட்ட தான் மகிழ்ச்சி வரணும், கர்த்தர்ட்ட தான் சந்தோஷம் வரணும், எல்லாமே கர்த்தர்ட்ட தான் வரணும். அப்போ மனைவி மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்களா? மனைவி ஒரு நிறைவை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்களா? பிள்ளைகள் நிறைவை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்களா? கட்டாயம் கொடுப்பாங்க. ஆனால் அவங்கள ஆதாரம் கிடையாது. அவங்கள் மகிழ்ச்சியை தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான ஒரு வழி, ஒரு வெஹிக்கிள், ஒரு சேனல். அவங்க அவ்வளோதான். ஆனால் அவங்களே ஆதாரமாக பார்க்குறீங்க. மனைவி தான் ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பார்த்தீங்கன்னா மனைவி ஆசீர்வாதமாக எப்போ இருக்க முடியாது. கர்த்தரை மகிழ்ச்சியின் ஆதாரமாக பார்த்தீங்கன்னா மனைவி மகிழ்ச்சியாக இருப்பாங்க, மகிழ்ச்சியை கொடுக்குற ஆளாக இருப்பாங்க. ரொம்ப பேர் நிறைவையும் தன்னிறைவையும் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டையும் மனுஷன்ட்ட பார்க்குறாங்க. ஏன் கல்யாணம் பண்ணுறேன்னா அவன் நல்லா சமைச்சு போடுவான்னு நினச்சேன், இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நான் ஹோட்டல்லே சாப்பிட்ருக்கலாம், ஏண்டா சாப்பிட்றோம்னு இருக்கு. அப்போ கூட நான் நல்லா சாப்பிட்டேன், 3 விதமான குழம்பு ஊற்றுனாங்க இருக்கும். மனைவி சமைச்சு போட்டு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக மனைவி கிடையாது. அதெல்லாம் நோக்கம் வேற. நான் பேசுகிறேன் பர்பஸ் ஆஃப் த மேரேஜில் பேசுகிறேன். அது மேரேஜுடைய நோக்கம் வேற. அது கர்த்தர் தான் மகிழ்ச்சிக்கு ஆதாரம், நிறைவுக்கு ஆதாரம். அத்தனையும் கர்த்தர்ட்ட வருகிறது. இடம் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்காது. இந்த இடம் சரியில்லை, அதில் இன்னொரு இடத்துக்கு போனால் மகிழ்ச்சி வந்துடும். அப்படி இடமோ பொருளோ மனிதனோ மகிழ்ச்சிக்கு ஆதாரம் நினச்சிங்கன்னா அது விக்கிர ஆராதனை. கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு மனுஷன் இருக்கான்னு அர்த்தம். விக்கிர ஆராதனை பண்ணிக்கிட்டு நம்மளால் மகிழ்ச்சியாக வாழவே முடியாது. விக்கிர ஆராதனைன்னா சிலையை வச்சு கும்பிட்றது மட்டும் இல்லை, கர்த்தர் இருக்கிற இடத்துல யார் இருந்தாலும் அது விக்கிரகம். நான் சொல்றது புரியல. கர்த்தரை சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அவங்க மகிழ்ச்சியின் ஆதாரமாக வச்சிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை உறவுகளும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்க செய்கிற சிறிய தவறுகள் கூட உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் கர்த்தரை மகிழ்ச்சிக்கு ஆதாரமாக பார்க்காம மனுஷனை ஆதாரமாக பார்த்தோம்னா அவங்க சின்ன காரியம் செஞ்சால் கூட நீங்கள் பூகம்பமாக வெடிப்பீங்க. ஏன்னா நீங்கள் கர்த்தரோட நல்ல உறவில் நல்ல ஐக்கியத்தில் இல்லைன்னு அர்த்தம்.
கர்த்தரோட நல்ல உறவுல, கர்த்தரோட நல்ல ஐக்கியத்தில், கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கக்கூடிய மனுஷன் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பான். அவன் நான் தனியாக இருந்திருக்கேங்க. இங்கே ராஜபாளையத்துக்கு 2003 வந்தேன். 2003 வந்தப்போ அப்போ செல்ஃபோன் கிடையாது என்கிட்ட. செல்ஃபோன்னா அந்த டப்பா செல்லு தான். அப்போ இன்றைக்கி செல்ஃபோன் மக்கள் நினச்சோம்னாவே ஸ்மார்ட் ஃபோன் தான் நினைப்பாங்க. அப்போ 2100 1100. அப்போ அதான் அந்த டப்பா செல் கூட என்கிட்ட கிடையாது. யாருக்காச்சும் பேசணுன்னா அந்த ஒத்தரவா காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் பேசினேன். தனியாக தான் இருந்தேன். அப்போ எனக்கு இருந்து கூட இருந்த மக்களுக்கு தெரியும். புதன்கிழமை காலையில் ராஜபாளையத்துக்கு வருவேன். திங்கள் செவ்வாய் மதுரை போயிடுவேன். என் நண்பர்களோட ஜெபம் பண்ணுவேன். ஒரு ஃபெல்லோஷிப்புக்காக போவேன். புதன்கிழமை காலையில் வந்தேன்னா சனிக்கிழமை வரை அந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன். வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. நான் இருக்கேன்னு கூட தெரியாது. எப்போவுமே கதவு பூட்டி தான் இருக்கும். நான் ஒரு நிமிடம் கூட கவலையாக இருந்தது கிடையாது. 1 செகண்ட் கவலையாக இருந்தது கிடையாதுங்க. அவங்க பேசுகிற காலிலேயே நம்ம மறுபடி சோர்வாக இருக்குமே, நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இப்போ சந்தோஷமே இல்லையா? இப்போவும் சந்தோஷமாக தான் இருக்கேன். ஏன்னா என்னோட கர்த்தர் மாறலையே. அன்னைக்கு கர்த்தர் இருந்தார், என்னை கர்த்தரை விட்டு விலகிட்டு தான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும். அன்னைக்கு மகிழ்ச்சியாக இருந்தேன், இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கேன். இடம் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்காது. இடம் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த இடத்த விட இன்னொரு இடத்துக்கு போனால் மகிழ்ச்சி உண்டாகும்னா அது விக்கிரக ஆராதனை மாறிடும். அங்கேயும் உங்களை மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் விட மாட்டார். ஏன்னா அது விக்கிரக ஆராதனை. கர்த்தரோட உறவுல சரியா இருக்கிறோம், கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம்னா எல்லா இடமும் நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும். பத்ம தீவில் யோவான் இருந்தாரு. யோவான் கவலைப்பட்டு இருந்தாரா? தனிமையில விட்டாங்க, தூக்கி போட்டு தனியில போட்டு போயிட்டாங்க. தனிமையில போட்டு போயிட்டாங்க. வெளிப்படுத்தின விஷயம் எழுதுறாரு. புலம்பலா இருந்துச்சா? அது நிறைவுங்க. சில மக்கள் சொல்றாங்க பார்த்தீங்களா, எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் சர்ச்சுக்கு வந்துட்டார் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். வீட்டுக்காரர் சர்ச்சுக்கு வந்தவங்கலாம் மகிழ்ச்சியாக இருக்காங்களா? உண்மையாக இருக்கீங்களா? வீட்டுக்கார் சர்ச்சுக்கு வர்றதுனால மகிழ்ச்சியாக இருப்பது கிடையாது. கர்த்தரோட உறவு சரியாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்போம். வீட்டுக்கார் சர்ச்சுக்கு வந்திருக்கிறாரு, ஆனால் மகிழ்ச்சி இல்லாத குடும்பம் இருக்கு இல்லையா? எனக்கு ஒரு பிள்ளை மட்டும் பிறந்துருச்சுன்னா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். 3 பிள்ளை பெற்றவங்கிட்ட கேட்டு பாருங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலான்னு கேட்டால் சொல்லுவாங்க. அப்போ பாஸ்டர் வீட்டுக்கார ரசிக்க அதெல்லாம் அது வேற. அதெல்லாம் கட்டாயம் ரசிக்கப்படணும். நானும் என் வீட்டார் ரசிக்கப்படுவோன்னு இருக்கு, அதெல்லாம் வேற. ஆனால் அது மகிழ்ச்சிக்கு சோர்ஸ் கிடையாது. பிள்ளைகள் அவசியமா? பிள்ளைகள் அவசியம். எனக்கு கல்யாணம் கட்டினா சந்தோஷமா இருப்பேன். முதல் மனைவி சரியில்லை, இன்னும் 2 வச்சுக்கலான் இருக்கேன். வேணா பிரசங்கி புத்தகத்தோட படித்து பார்த்துட்டு முடிவெடுங்க. ஏன்னா என் மனைவினால எனக்கு மகிழ்ச்சியே இல்லை, அதனால் நான் என்ன சீரிஸில் பிளான் பண்ணலான் இருக்கேன். 700 மனைவி கல்யாணம் பண்ணா ஒருத்தன். 700 மனைவி, 300 மறுமனையாட்டி, 1000. இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்குன்னு இருக்கு பார்த்தீங்களா? அப்படியா மகிழ்ச்சியா இருந்தானா? மாயை எல்லாம் மாயன்னு போயிட்டான். எல்லாமே வெறுமைன்னு போட்டான். எல்லாமே வெறுமன்ட்டான். ஏன்? கர்த்தரோட உறவு போயிடுச்சு. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம், மகிழ்ச்சியின் ஆரம்பமே கர்த்தர் தான். கர்த்தரை விட்டு விலகுங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகுங்க. உங்களால் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கவே ஒரு நாள் இருக்க முடியாது. சுமித் விக்கல்ஸ் ஒருத்தர் இருந்தார், அமேசிங் மேன், படிப்பு கிடையாது. அவரோட புக்கு ஒரு இடத்துல போய் சொல்லியிருப்பார். அவரோட நண்பரோட நடந்து போவார். நண்பர் மல்டி பில்லியனியர், இவருக்கு பெரிய கடன் இருக்கும். நண்பர் நடந்து போகும்போது நண்பர் கவலையில் போவார், இந்த ஆள் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக போவார். நண்பர் கேட்பார், என்கிட்ட இல்லாத உன்ட்ட என்னையா இருக்குமா? அவர் சொல்லுவார், நான் ஒரு வார்த்தை சொல்லி தான் கடனமெல்லாம் அடைச்சிருப்பான். கடனை சொல்ல மாட்டார் அவர். நான் இன்னொருத்தர் சொல்லியிருக்கேன். அவர் ஒரு பிளம்பர் ஆலமத்தில் ஒரு வீட்டில் பிளம்பிங் வேலை பார்ப்பார். அவர் மட்டும்தான் இருப்பார். ஒரு பொருள் வாங்க வேண்டியிருக்கும், நான் அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டு பொருளை வாங்கிட்டு சொல்லுவார். அவர் வேலை பார்க்கும் போதெல்லாம்
அந்த வீட்டில் இருக்க அந்த முதலாளி அம்மா அவர் எட்டி எட்டி பார்க்கும், எட்டி எட்டி பார்க்கும், போயிடும், எட்டி பார்க்கும், போகும். திரும்பி அந்த பிளம்பு அந்த உதவியால் போனவொன்னே கதவை பூட்டியிருந்த அம்மா, கதவை போட்டவொன்னே என்ன பண்ணுறீங்க மாதிரி, ஏன் கதவை போட்டுறீங்க பாரு, ஐயா நான் தப்பாலாம் ஒன்றும் செய்யலை, நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன், உங்கள் முகத்தில் ஏன் இந்த மகிழ்ச்சி இருக்குன்னு கேட்கும் அந்த அம்மா. எனக்கு இவ்வளோ செல்வம் இருக்குது, பொருள் இருக்குது, என்கிட்ட இல்லாத அந்த முக மலர்ச்சி உன்கிட்ட இருக்குன்னு கேட்கும். கர்த்தரோட உறவு, அவர் திராட்சை செடி, நம் கொடிகள், அந்த அவரோடு இணைந்திருக்கிறோம், நல்ல உறவில் நல்ல ஐக்கியத்தில் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம்னா மகிழ்ச்சியாக இருப்போம். அதில் எப்பப்பெல்லாம் அந்த ஐக்கியத்தில் அந்த உறவில் உடசல் விழுகுதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சி அனுபவிக்க முடியாது. மனசோர்வு இருக்கும், விரக்தி இருக்கும், பலதரப்பட்ட எண்ணங்கள் மனதில் வர ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு உறவு தாங்க. ரெண்டாவது காரியம், சூழ்நிலைகள் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்காது. நல்ல சூழ்நிலை இருக்குது, நிறைவாக இருக்குது. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா சிலர் சொல்கிறாங்க, சில எப்படி இருக்குனாலும் இருக்கேன் ஆமாங்க, சிலர் சரி எப்படி தாங்க இருக்கேன், நல்லா தாங்க இருக்கேன். மனைவி இன்றைக்கி ஒரே நச்சரிப்பில்லை, காலைல நல்லா டீ போட்டு கொடுத்துட்டா, சந்தோஷமாக வந்தேன், அதனால் நல்லா இருக்கேன். பிள்ளைகள் நல்லா இருக்காங்க. மறுநாள் கேட்டு பாருங்கள், நான் சந்தோஷமாக இருக்கீங்க, மகிழ்ச்சியாக இருக்கான்னு கேட்டோம்னா என்னத்தான் சார், அப்போ மகிழ்ச்சி இல்லை. அவனுக்கு சூழ்நிலைகள் அவனுக்கு ஏற்ற விதத்தில் இருந்துச்சுன்னா அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். சூழ்நிலைகள் அவனுக்கு ஏற்ற விதத்தில் இல்லைன்னா அவன் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான். சூழ்நிலைகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்காது. சூழ்நிலைக்கு நாம் கொடுக்குற ரெஸ்பான்ஸ், மறு உத்தரவு, மாறுத்தரவு, அதான் நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குது. சரியா எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் மகிழ்ச்சியை தெரிந்து கொள்வேன் என்று மகிழ்ச்சியை நீ சூஸ் பண்ணீங்கன்னா என்ன சூழ்நிலை இருந்தாலும் நான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். இது பைபிளில் இருக்கிற கோட்பாடு. சூழ்நிலைகள் எப்படினாலும் இருக்கலாம், எந்த விதத்தில் இருக்கலாம், எந்த விதத்தில் இருந்தாலும் நான் மகிழ்ச்சியை தெரிந்து கொள்ள போகிறேன்னு சொல்லி மகிழ்ச்சியை தெரிந்து கொண்டோம்னா மகிழ்ச்சியாக இருப்போம். நான் மகிழ்ச்சியாக இருக்க தெரிந்து கொள்ளலைன்னா நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அப்போ சாய்ஸ் தான் பிரதானமான காரியமானு கேட்டால் அதான் ஒரே காரியம் சொல்லலை, ஆனால் முக்கியமான காரியம். நான் மகிழ்ச்சியாக இருக்க தெரிந்து கொள்ளவில்லை என்றால் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. என்ன நடக்கட்டும், ஏது நடக்கட்டும், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சூஸ் பண்ணிங்கன்னா மகிழ்ச்சியாக வாழ முடியும். 30 திருப்போம். சில இடத்துல சில கஷ்டத்துக்குள்ளே போவோங்க, சில இழப்புகளுக்குள்ளே போயிருக்கலாம், சில காயங்களுக்குள்ளே போயிருக்கலாம். அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட பார்த்து சொன்னோம்னா மகிழ்ச்சி நடக்கிற சம்பவத்தின் அடிப்படையில் இல்லை, நீங்கள் தெரிந்து கொள்வதன் அடிப்படையில் தான் இருக்குன்னு சொன்னோம்னா அவங்க என்னுடைய சூழ்நிலை தெரியாமல் பேசுகிறீங்க, நான் கடந்து போன பிரச்சனைக்குள்ளே போனால் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. சூழ்நிலைகள்லாம் எனக்கு தெரியும், காயப்படுறதுன்னா என்ன தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் பைபிள் சொல்லுது நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அதான் நம்மளோட வாழ்க்கையில் இருக்குன்னு இருக்கு. உபாகம் 30 திருப்புவோம். உபாகம் 30:19. இதோ நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமி என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை சூஸ் பண்ணுங்கிற, ஜீவனை சூஸ் பண்ணுங்கிற. ஆசீர்வாதம் இருக்கு, சாபம் இருக்கு, ஜீவன் இருக்கு, மரணம் இருக்கு. இதில் நான் ஜீவனை சூஸ் பண்ணலைன்னா, ஜீவனை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நான் மரணத்தை தெரிந்து கொள்கிறேன்னு அர்த்தம். மரணத்தின் காரியங்கள் நடந்தால் கூட, வியாதியின் நேரத்தில் கூட நான் ஆரோக்கியத்தை தெரிந்து கொள்ளலாம், ஜீவனை தெரிந்து கொள்ளலாம், அல்லது நான் மரணத்தை தெரிந்து கொள்ளலாம். சபிக்கப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம், சாபம் வருவதற்கு நான் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த சபிக்கப்பட்ட உலகத்தில், மரணம் செயல்படுகிற உலகத்தில் கர்த்தர் தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் வைக்கிறார். வைக்கிறது மட்டுமல்ல, எதை சூஸ் பண்ணணும்னு சொல்கிறார். சூஸ் பண்ணுறது நம்மை பொறுத்தா இருக்குங்க. நீங்கள் ஞானியோடு பழகும்படியாகவும் சூஸ் பண்ணலாம், மூடனுக்கும் ஃப்ரெண்டாக இருப்பதுக்கும் சூஸ் பண்ணலாம். ஞானிக்கு தோழனாகும்படியாக நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா ஞானி ஆவீங்க. இல்லை நான் பேசுகிறதெல்லாம் முட்டா பயல்கூடும் போக்கிரியோடு தான் பழகுனீங்கன்னா அழிஞ்சு போவீங்கன்னு இருக்கு.
நாம் எதுனாலும் பைபிள் அப்படிச்சிங்க, நம்முடனுக்கு தோழனானால் நாசமாவாயின்னு இருக்கு. நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் தாங்க. சில சொல்கிறாங்க நான் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். உங்கள் தெரிந்து கொள்ளுதல். கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம். இல்லை பிள்ளை பெற்றுக்கூடான்னு இருக்கேன். உங்கள் தெரிந்து கொள்ளுதல். ஒத்த பிள்ளை பெற்றுக்கலான் இருக்கேன். உங்கள் தெரிந்து கொள்ளுதல் தாங்க. உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு மீறாக கர்த்தர் உங்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டாருங்க. நீ எதை சூஸ் பண்ண போறீங்க? உங்களுடைய தெரிந்து கொள்ளுதான் கர்த்தர் அந்த சூழலை செயல்படுவதற்கு வாசலை ஏற்படுத்தி கொடுக்குது. இதெல்லாம் பிரின்சிபல், கோட்பாடுகள். உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்டு கர்த்தர் உங்களுடைய சுயாதீனத்தை மீறி உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாருங்க. விசுவாசிக்க தெரிந்து கொள்ளலாம், இல்லாட்டா அவிசுவாசிக்க தெரிந்து கொள்ளலாம். சுகத்தை விசுவாசிக்கலாம், செழிப்பை விசுவாசிக்கலாம், நன்மையை விசுவாசிக்கலாம், இல்லைன்னா சாபத்தை விசுவாசிக்கலாம். நீங்கள் நம்ம சூழ்நிலை கைதிகள் இல்லைங்க. என்ன நடந்தாலும் நம்மளோட வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் அப்படின்னு கிடையாது. சூழ்நிலை கைதிகளாங்க, விக்டிம்ங்கிறாங்க பார்த்தீங்களா? சூழ்நிலை கைதியாக மாறிட்டாங்கிறாங்க பார்த்தீங்களா? நம் விக்டிம் கிடையாது. நடந்த சம்பவத்துக்கு அப்படியே கைதியாக மாறி ஒன்றும் செய்ய முடியாது, கையை கட்டி போட்டாங்க கிடையாது. கிறிஸ்து இயேசுக்கள் நம்மை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் இருக்கு. அதில் நான் எதை தெரிந்து கொள்ளுகிறேன், பவர் ஆஃப் சாய்ஸ். நான் எதை தெரிந்து கொள்ள போகிறேங்கிறதான் என் வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. நான் மகிழ்ச்சியை சூஸ் பண்ணலாம், அல்லது கவலையாக இருக்கும்படி சூஸ் பண்ணலாம். வானத்தையும் பூமி உனக்கு முன்பாக சாட்சி வச்சேன், நீயும் உன் பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கும்படி ஜீவனை சூஸ் பண்ணு. மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி. ஃபர்ஸ்ட் கர்த்தர் முதல் மூவ் கொடுத்துட்டார். ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணிட்டார், ஜீவனை வச்சிட்டாரு, ஆசீர்வாதத்தை வச்சிட்டார். அடுத்த மூவ் நம்முடைய மூவ். நீங்க பரலோகம் போறீங்களா நரகம் போறீங்களா, யாருடைய தெரிந்து கொள்ளுதல் இருக்கு? கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் யாருக்கு? ஒரு மனுஷன் கூட நரகம் போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் சூஸ் பண்ணிட்டாரு. நம்ம எதை சூஸ் பண்ண போறோம்? நான் பரலோகம் போக நரகம் போக மாட்டேன் சூஸ் பண்ணலாம். நீங்க பிசாசையும் கும்பிடலாம், தேவனையும் கும்பிடலாம். உங்க தெரிந்து கொள்ளுதல் தான். உலகத்திலே பவர்ஃபுல்லானது என்னதுங்க? உலகத்திலே பவர்ஃபுல்லானது என்னது? ஸ்பிரிச்சுவலாக பேசலை. ஆவிக்குரியர்னா பரிசுத்தாவியானவர், சிலுவையின் வல்லமை, அதெல்லாம் பற்றி பேசலை. அதெல்லாம் ஆவிக்குரிய ஃபோர்ஸ். இந்த உலகத்திலேயே பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் என்ன? ஏதாச்சும் ஒன்றுமே தெரியாதா? என் மனைவி தான். அது சிலருக்கு. ஆட்டம் பாம் தெரியுமா? இஸ்ரேலை பார்த்து சுற்றி இருக்கலாம் ஒரு காரியத்துக்கு பயப்படுறான் தெரியுமா? என்ன தெரியுமா? அவன் ஒரு வச்சிருக்கான் ஒன்று, ஆப்ரேஷன் ஆஃப் சிம்சோன்னு ஒரு வச்சிருக்கான் தெரியுமா? அவனை அழிச்சிடாங்கன்னு சொன்னோம்னா அந்த பாமை போட்டுருவான். பாமை போட்டால் சுற்றி இருக்கான் அத்தனை ஆடுகள் அழிச்சிடும். சிம்சோன் தன் தாகும்போது எல்லாரையும் கொண்டா பார்த்தீங்களா? அப்படி ஒரு பாமை வச்சிருக்கான். தன்னை அழிக்கணும்னு நினைச்சிட்டு படையை எடுத்துட்டீங்கன்னா பாமை போட்டுருவான். பாமை போட்டால் சுற்றி இருக்கிற அத்தனை நாடுகள் அழிச்சிடும். அந்த பாம் பவர்ஃபுல்லா இல்லையா? கிடையாது. அந்த பாம்புடைய பட்டனாவுக்கு அமுக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் பவர்ஃபுல்லானமே. பாம்பில் பவர் கிடையாதுங்க. பாம்புடைய பட்டனை அமுக்கும்படியாக தெரிந்து கொள்றான் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் பவர் இருக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? உலகத்திலே பவர்ஃபுல்லானது என்னுடைய சித்தம் கொள்ளக்கூடிய ஆற்றல். நான் எதை சூஸ் பண்ண போகிறேன், எதை தெரிந்து கொள்ள போகிறேன், அதான் உலகத்திலே பவர்ஃபுல்லானது, வல்லமையானது. நான் என்னன்னாலும் சூஸ் பண்ணலாம். நான் வாழ்நாள் முழுக்க முரட்டாட்டமாக இருக்க சூஸ் பண்ணலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்க சூஸ் பண்ணலாம். அதை சூஸ் பண்ணனா என்னால் ஒரு நிமிடம் கூட மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. படுத்த தூக்கம் வராது உங்களால். நீங்கள் ரிபல்லியஸாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியலன்னு தெரியும். கர்த்தருடைய வார்த்தை மீறுகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். தெரிந்தும் நீங்கள் வேண்டுமென்றே நீங்கள் செஞ்சீங்கன்னா சந்தோஷமாக இருப்பது இம்பாசிபிள். மகிழ்ச்சியாக இருப்பது கூடாத காரியம். ஏன்னா மகிழ்ச்சி எங்கேருந்து வருது? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது தான் வருது.
கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டேன், வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன், வசனம் என்ன சொன்னால் எனக்கு என்ன, அவங்க 1000 சொல்லுவாங்க, ஆனால் இப்படி நடக்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது இம்பாசிபிள். நீங்கள் சூஸ் பண்ணலாங்க. ஒரு மனிதனை பகைக்கும்படியாகவும் சூஸ் பண்ணலாம், அன்பு கூறும்படியும் சூஸ் பண்ணலாம். நான் எப்பொழுதுமே இந்த 2வது தான் சூஸ் பண்ணுறேன், அன்பு கூறும்படியாக தான் சூஸ் பண்ணுறேன். பகைக்கிறது ரொம்ப ஈஸி, அன்பு கூறுகிறது தான் கர்த்தருடைய உதவி வேணும். பகைக்கிறதுக்கு பிசாசுடைய உதவி வேணும், அன்பு கூறுறதுக்கு கர்த்தருடைய உதவி வேணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இது மேற்கொண்டு ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியேன், கிறிஸ்துவுக்குள்ள அவன் எப்படி இருக்கிறான் அதன் அடிப்படையில் தான் அவனை பழகுவேன் பேசுவேங்கிறாரு. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? எண்ணங்கள் வருது இல்லையா, வருது இல்லையா? எந்த எண்ணத்தை சூஸ் பண்ண போறீங்கன்னு அந்த தெரிந்து கொள்வது யார்கிட்ட இருக்கு? உங்கள்கிட்ட தான் இருக்கு. ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணத்தை நீங்கள் 1/2 மணி நேரம் சூஸ் பண்ணலாம். அப்படியே சிந்திச்சு தியானிச்சு ஒரு முடிவுரை எழுதிடலாம். நீங்கள் பெசிமிஸ்டிக் ஆப்டிமிஸ்டிக்ங்கிறாங்க பார்த்தீங்களா? முற்போக்கவாதியாக இருக்கலாம், பிற்போக்கவாதியாக இருக்கலாம். ஒவ்வொரு பிரச்சனையிலையும் கர்த்தரை பார்க்கலாம். உங்களால் ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை மத்தியில் கர்த்தரை பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் முற்போக்கவாதி, நம்பிக்கை உள்ள ஆள். அதுலேயும் கர்த்தருடைய கரத்தை பார்க்க முடியும் உங்களால். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? இது யாரை சார்ந்திருக்கிறது? நம்ம தான் சார்ந்திருக்குது. எந்த ஃபோர்ஸுக்கு கீழ்ப்படுகிறீங்களோ நான் நம்பும்படியாக தெரிந்து கொள்ளுகிறேன், கர்த்தரை சார்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளுகிறேன், வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் தெரிந்து கொள்ளுகிறேன். அப்படி அந்த எண்ணத்துக்கு நீங்கள் உட்பட்டீங்கன்னா ஆவியான உதவி செய்வார் உங்களுக்கு. அந்த பிரச்சனையை மேற்கொண்டு வெளியே வருவதற்கு பரலோகத்தினுடைய ஹோல் ஃபோர்ஸ் உங்களுக்கு வேலை செய்யும். அப்படியே அந்த பிரச்சனை, இது ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல் இது. ஆனால் நான் வைராக்கியம், விரோதம், சண்டை, கோபம், மனக்கவலை இதை எடுத்துட்டீங்கன்னா பிசாசு உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ரோமர் 8 சொல்லுகிறது, அன்றியும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எண்டு நன்மையாக நடக்கும். எண்டு நன்மையாக நடக்கணுமா? என்ன செய்யணும்? என்னுடைய தெரிந்து கொள்ளுதல். அது கீழே தான் பேசுகிற, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பது யார் கேட்குறாரு? யார் பிரிக்க முடியும்? இவை எல்லாவற்றினின்றும் என்னை முற்றும் ஜெயம் கொள்ள வர்ணுகிற தேவன் சொல்றார். சாய்ஸ் நம்முடையது. கர்த்தரை நேசிக்கிறேன், நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன், நோக்கத்தை நிறைவேற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கணும்னா உங்களுடைய சாய்ஸ் தான் அது. முதல்ல அப்போஸ்தலர் 16 சம்பவம் தெரியும் உங்களுக்கு இல்லையா? பவுலும் சீலாவும் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுறாங்க. இந்த இடத்த கலகம் ஏற்படுத்துகிறாங்கன்னு நினச்சி அவங்கள அடித்து சிறைச்சாலையில் போட்டுறாங்க. சிறைச்சாலையில் போடும்போது பவுல் சீலாவை ப்ளேம் பண்ணலை, சீலா பவுலை ப்ளேம் பண்ணலை. இன்றைக்கி சிலர் மகிழ்ச்சியாக இல்ல போது அடுத்தவனை குறை சொல்லுவாங்க தெரியுமா? அவங்களால தான் நான் நம்பி சந்தோஷமாக இல்லை, இவங்களால தான் நான் மகிழ்ச்சி இல்லை. நான் மகிழ்ச்சியாக இல்லாமல் இருக்க காரணமே அவங்களால தான். நீங்கள் குறை சொல்லி பழகிட்டீங்கன்னா நீங்கள் ரெஸ்பான்ஸ் எடுக்க மாட்டீங்க. கர்த்தர் வந்து கேட்டார், மரத்தின் கனியை சாப்பிட்டையான்னு கேட்டார். என்ன சொல்லணும்? சாப்பிட்டேன் இல்லை. என்ன சொன்னா? நீர் கொடுத்த மனைவி சாப்பிட சொன்னான்னா. அவள்கிட்ட கேட்டான், சாப்பிட்டியா? சொன்ன இல்லை, பாம்பு சாப்பிட வச்சுனா. பாம்புக்கு முத்துச்சு பார்த்தா ஆளை காணோம். ஒவ்வொரு காரியத்துக்கு ரெஸ்பான்ஸ் எடுக்க. நான் தெரிந்து கொள்ள போகிறேன், நான் இப்படி வாழ போகிறேன். 1000 பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியும்படியாக தெரிந்து கொள்ள போகிறேன்னு தெரிந்து கொள்ளுங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறது எதுவோ அது உங்கள் வாழ்க்கையின் பங்காக மாறும். பவுலும் சீலா இங்கே முறுமுறுக்கல, கர்த்தரை துதிச்சு பாடுறாங்க. அடிச்சு பிச்சுட்டாங்கன்னா பாட்டு வருமா? வராது, வாய்ப்பே கிடையாது. தெரிந்து கொள்கிறார்கள். அதாங்க பவர். தெரிந்து கொள்ளுடைய பவரே பவர்ஃபுல்லானதுங்க.
என்ன நடந்துச்சு? சிறைச்சாலை அப் அண்ட் டவுனாக மாறிச்சு. ஒரு குடும்பமே ரட்சிக்கப்படுதுங்க. ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுறதுன்னா எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமாங்க? ஒரு ஜெயிலர் ஃபேமிலி ரட்சிக்கப்படுதுங்க. ஏன்? நம்ம எடுத்த தரமான தீர்மானம். அன்னைக்கு சிறைச்சாலை தெரிஞ்சிச்சு, ஓடி போயிட்டாரு, என்ன ஆகும்? ஜெயிலர் செத்துருப்பான். ஜெயிலர் கொன்றுவாங்க தெரியுமில்ல. தப்பிக்க விட்டுனா அடுத்த செகண்ட் வந்து அவனை வந்து கொன்றுவாங்க. அங்கேயே நின்னாங்க, தங்களுக்குள்ள இருக்க மகிழ்ச்சியை காமிச்சாங்க. அதான் தெரிந்து கொள்வதனுடைய பவர். நான் சீக்கிரம் பேச போகிறேன், சண்டே பேசலான்னு, பவர் ஆஃப் சாய்ஸ் பேசலான் இருக்கேன். தெரிந்து கொள்வதற்குடைய ஆற்றல் என்னன்னு பேசலான் இருக்கேன். இன்னைக்கு சாயங்காலம் வர, ஈவினிங் சர்வீஸ் வரேன்னு நினச்சிங்க, எப்படி வந்தீங்க? சாய்ஸ். எல்லாமே எடுக்கிற அத்தனையும் நம்முடைய சாய்ஸ். இன்னைக்கு போக வேணாம், மழை தூர்றது மாதிரி இருக்கு, உங்கள் சாய்ஸ். உலகத்தாங்கிற சொல்கிறான், பெப்சி உங்கள் சாய்ஸுங்கிறான். பார்த்தது இல்லையா? பெப்சி சாப்பிடலாம், பவுண்டா சாப்பிடலாம், மிராண்டா சாப்பிடலாம், ஆனால் பெப்சி உங்கள் சாய்ஸை எடுங்கிறான். அவன் சொல்கிறான், நீ சாய்ஸ் எடுக்க தெரியலையா? நான் சொல்கிறேன், பெப்சி ஒரு சாய்ஸுங்கிறான். பார்த்தது இல்லையா பழைய விளம்பரத்தில்? அப்போஸ்தலர் 26 வாங்க. அப்போஸ்தலர் 26 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அகிரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்ல தொடங்கினான். அகிரிப்பு, ராஜாவே, யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களின் குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்ல போகிறபடினால என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன். கைதியாக நிற்கிறாரு. இவர் நினைச்ச நேரத்திலாம் அவன் கூப்பிட்டு விசாரிப்பான் தெரியுமா? படிச்சு பாருங்க கொஞ்சம் நேரத்தில். முன்னாடி ஒருத்தன் விசாரிப்பான், நிறைய நேரம் பேசுவார், அப்புறம் போயிடுவான். அப்புறம் அகிரிப்பு ராஜா வச்சுன்னு பேசிகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட பல மாதம் ஜெயிலில் இருப்பாருங்க அவர். ஒவ்வொருத்தனும் ஜெயிலில் போட்டு போயிடுவான் பேசாமல். உமக்கு முன்பாக என்னுடைய கேஸை பற்றி சொல்கிறதுக்கு என்னை நான் சந்தோஷமாக என்று எண்ணுகிறேன்கிறார். கவலைப்படுறேன்னு சொல்லலை, சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேங்கிறாரு. நம்ம அப்படி ஃபீல் பண்ண முடியுமா? பல மாதம் ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டால் கூட எப்படி ஃபீல் பண்ணுறோட சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேங்கிறாருங்க. நமக்கு எப்போ சந்தோஷம் வரும்? 1 கோடி வந்துச்சா சந்தோஷம் வந்துடும். நான் என்னுடைய லெவலில் பேசுகிறேன். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சிமியோன் வீட்டுக்கு போகும்போது அவருக்கு 1.5 லட்சம் தம்பி சொன்னீங்க கடை. 1.5 லட்சம் கடை இருக்கேன். 1.5 லட்சம்லாம் கடனா தம்பின்னு எனக்கு இன்னொருத்தர் சொல்கிறார், அது உங்களுக்கு பெருசாக இல்லாமல் இருக்கலாம் ஐயா, எங்களுக்கு அது ரொம்ப பெருசியானாரு. எனக்கு 1.5 லட்சம்ல 1.5 கோடி வந்தால் நான் சந்தோஷமாயிருவேன். சிலருக்கு வந்து சில ஆட்கள் வந்து சேர்ந்துட்டாங்க, சந்தோஷம். ஒரு உறவு கிடைச்சா சந்தோஷம் இருக்கும். அதெல்லாம் தற்காலிகமானது. நிரந்தரமானது கர்த்தருடைய உறவு மட்டும்தான். 1.5 கோடி வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை முழுக்க செட்டில் ஆயிருமா? வாய்ப்பே கிடையாது. தற்காலிகம். 1.5 கோடி வந்துச்சுன்னா ஒரு பாட்டு வரும், கொஞ்சம் நேரம் வரும், அப்புறம் 1.5 கோடி செலவழிஞ்சிடும். கர்த்தருடைய உறவு கர்த்தருக்கு முன்பாக நேராக்குங்க. சில நல்லா கவனிங்க. நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னா நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், பிரச்சனை இல்லையா? யார் சொன்னா உங்களுக்கு? எந்த பிரச்சனை இருந்தால் கூட நான் ஒரு நாள் கூட முகத்தில் காமிக்க மாட்டாங்க. பின்னாடியே ஒரு கத்தியே குத்திருக்குன்னு வச்சுங்களேன், சிரிச்சு நிற்பேன். எதையுமே முகத்தில் காமிக்க மாட்டேன். ஒரு நாள் காமிக்க கூடாதுங்க. நீங்கள் முகத்தில் காமிச்சிங்கன்னா உங்கள் முகத்தை பார்த்து இன்னும் 2 பேரும் சந்தோஷமெல்லாம் போவாங்க. ஒரு இடத்துல கூட, ஒரு நிமிடத்தில் கூட சில சம்பவங்கள் நடந்துருச்சு, சில காரியங்கள் நடந்துருச்சு. எந்த காரணத்தை கொண்டும் நடந்ததை நினைச்சு மனதில் தீர்மானம் பண்ணிடக்கூடாது. சரியான ரெஸ்பான்ஸ். மகிழ்ச்சியா இருங்க. மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள்
பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை, ஒவ்வொரு சூழ்நிலை தேவனையும் நீங்கள் பார்க்க முடியும். அதில் தேவனுடைய செயல்பாடுகளை பார்க்க முடியும், கர்த்தர் கிரியை செய்கிறதை பார்க்க முடியும். ஆனால் மனதில் சுத்தம் இல்லை. சுத்தம் இல்லைன்னா பிசாசுடைய எண்ணங்கள், பிசாசுடைய கவலைகள் போல வந்துருச்சுன்னா அந்த சூழ்நிலையில் தேவனை நீங்கள் பார்க்க முடியாது, தேவன் செயல்படுவதை பார்க்க முடியாது. மத்தேயு 7 திருப்போம். 2 வீட்டை பற்றி பேசுகிறார் இல்லையா? 24 வாசிக்கிறேன். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின பொழுது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் ஜனங்களுக்கு போதித்தபடியால். 2 வீட்டை பற்றி பேசுகிறார். 2 வீட்டில் 2 மனுஷனை பற்றி பேசுகிறார். 2 மனுஷனுக்கு வந்த பிரச்சனை ஒரே பிரச்சனை தான். அவன் வீட்டுக்கும் காற்றடிச்சு இவன் வீட்டையும் காற்றடிச்சது. 2 வீட்லையும் ஒரே பிரச்சனை. ஒரு பிரச்சனையில் ஒரு மனுஷன் இல்லாமல் போயிட்டான், ஒரு மனுஷன் நின்னான். பிரச்சனையே வராதுன்னு சொல்லலை, பூமியில் இருக்கிற வரை பிரச்சனையை சந்திப்போம், போராட்டங்களை சந்திப்போம், எதிர்மறையான காரியங்களை சந்திப்போம். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம், அது முடி செய்கிறோம்னா என்ன பிரச்சனை வந்து மோதி போனால் கூட கடைசியில் நம்ம நிற்போம், பிரச்சனை போயிடும். ஆனால் பிரச்சனையோட காத்தோடு சேர்ந்து நம்மளும் அசைஞ்சிட்டோம்னா ரிஸ்க்கு. அதாங்க விசுவாசி. விசுவாசின்னா என்னன்னா நிற்கிறான்னா வசனத்தை கேட்குறான், கீழ்ப்படுகிறான்னா கர்த்தரோட கனெக்டாக இருக்கான், ஜீவனோட கனெக்டாக இருக்கான். திராட்சை செடியோடு கனெக்டாக இருக்கான்னா ஜீவன் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாகன்னு போட்டிருக்கு. ஆங்கில போய் படித்து பார்த்தீங்கன்னா லெட் நாட் யுவர் ஹார்ட்ன்னு இருக்கும். உங்களுடைய இருதயம் கலங்க இடம் கொடுக்காதீர்கள்ங்கிறார். கலங்கிறதுக்கான எண்ணங்கள் வரும், கவலைப்படுறதுக்கான எண்ணங்கள் கலங்க இடம் கொடுக்காதேங்கிறாரு. ஆவி கலங்காதுங்க, மனசு கலங்கும். சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது மனசு அப்படி குழம்பும், என்ன ஏது அப்படின்னு 1000 எண்ணங்கள் உடனே தாக்கும். கலங்க இடம் கொடுக்காதீர்கள்னாரு. அதே 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இது என்னுடைய வேலை. சமாதானத்தை வச்சுட்டு போயிருக்காரு. எந்த சூழ்நிலையும் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் வச்சிருக்கணும், அது என்னுடைய வேலை. உலகத்தில் இருக்கும் பிரச்சனை வரும் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அப்புறம் பி சியர்ஃபுல்ங்கிறாரு. தமிழில் திடன் கொள்ளுங்கன்றுச்சு, ஆங்கிலத்தில் பி சியர்ஃபுல் இருக்கு. சியர்ஃபுல்னா தெரியும்ல, T20 பார்த்துருக்கீங்களா? IPL பார்த்துருக்கீங்களா? அவன் டீம் அடிச்சோன்னா ஒரு அரைக்கால் டவுசர் போட்டு 4 பிள்ளைகள் அப்படி இப்படி ஆடும் தெரியுமா? பார்த்தது இல்லையாங்க? அதான் சியர் கேர்ள்ஸ். அவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய சியர் கேர்ள்ஸ். அப்போ சொல்ற 1000 பிரச்சனை வந்தால் கூட உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக திடன் கொள்ளுங்கள், பி சியர்ஃபுல்லாக இருக்குங்கிறார். ஊழியத்தில் குடும்பங்களோடு பழகுறோம். ஊழியங்கிறது தனி ஊழியம் வந்து அப்படி ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சிங்கன்னா ஊழியத்துக்குள்ள வரவே வராதிங்க. ஊழியத்தில் பலதரப்பட்ட காயங்களை சந்திக்கணும். பெர்சனல் மட்டும் இல்லை. அப்போ பவுல் சொல்கிறார், நாங்கள் வையப்பட்டு உங்களை ஆசீர்வதிக்கிறோங்கிறார். உங்களை வஞ்சா கூட இங்கே அவங்கள ஆசீர்வதிக்கணும். மினிஸ்ட்ரி வேற. மினிஸ்ட்ரிங்கிறது வந்து உங்களுடைய சுய விருப்பத்தை அங்கே கொண்டு வரவே முடியாது. டோட்டலாக சொந்த மனுஷனை கொண்டுட்டு தேவனுடைய சித்தத்தை ஒவ்வொரு காரியத்தில் எடுக்கணும். குடும்பங்களோடு இருக்கிறோம்.
நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், எனக்கு சந்தோஷமாக இருக்கும். குடும்பம் நிறைவாக இருக்குது, ஜம்முன்னு இருக்கீங்கன்னா அதுக்கு மேலே எனக்கு சந்தோஷமே கிடையாது. அப்போ யோவான் சொல்கிறபடி ஜனங்கள் சத்தியத்தில் நடக்கிறார் என்பதை சந்தோஷத்தை பார்க்கலாம். சில இழப்புகள் உங்களுக்கு வரும் பொழுது எனக்கு வேதனையாக இருக்கும். ஆனால் வேதனையாக நான் இருக்கக்கூடாது. மனசு கலங்குங்க, இவங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்குது, அந்த குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது, இவங்களுக்கு பிள்ளைகள் கஷ்டமாக இருக்குன்னு மனது உடனே என்ன செய்யணும்னா என்னை கலங்க வைக்கும். என்ன மினிஸ்ட்ரி, நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு டெஸ்டிமோனி, நீங்கள் உங்களோட மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் உலகத்துக்கு ஒரு சாட்சி. நீங்கள் கலங்கும் போது உங்களோட சேர்ந்து நான் கலங்கினே வச்சுங்களேன், உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் நான் கலங்கக்கூடாது. அந்த எண்ணத்தை உள்ளே வைக்காமல் விசுவாசிக்க முடியாது. அப்போ சூஸ் பண்ண நான் உங்களோட சேர்ந்து நானும் அழுதுன்னா உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். ஆனால் பதில் கிடைக்குமா? வாய்ப்பே கிடையாது. அந்த நேரத்திலையும் என் கவலைகளையும் பாரங்களையும் கர்த்தர் மேலே வச்சு நான் சந்தோஷமாக இருக்க சூஸ் பண்ணணும். அதான் அதுக்கு தாங்க விசுவாசி வேணும். தீர்க்கதரிசி பார்த்தீங்களா, அத்தி மரம் பலன் கொடுக்கல, ஆட்டு மந்த பலன் கொடுக்கல, ஆபகுசுர எல்லாமே பலன் கொடுக்கலன்னா கூட நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன், என் கால்களை அவர் மான் கால்களை போலாக்குறார்கள். அவருடைய ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர், வெளியே கொண்டு வருவாருங்கிறார். எப்போ கொண்டு வருவார்? நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் அவர் அந்த சூழ்நிலைக்குள்ள இன்வால்வ் ஆக முடியும். அவர் உங்களை உயர்த்த முடியாக அவர் தெரிந்து கொண்டுட்டார். நான் சூஸ் பண்ணணும். நான் சூஸ் பண்ணுறேன், நான் எதிர்பார்க்கிறேன்னா மகிழ்ச்சியை காமிக்கணும். என்ன வந்தாலும் தேவன் மேலே விசுவாசம் எடுத்துடக்கூடாது. தேவன் மேலே உறுதியாக பற்றுதலாக இருந்தோம்னா அவர் தான் ஆதாரம். சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் கர்த்தர். கர்த்தரோட உறவு, கர்த்தரோட ஐக்கியம், வசனத்தை கேட்கறது, வசனத்தோடு இடைப்படுகிறது, நேரம் செலவழிப்பது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெரியுமா, ஆரம்ப நாட்களில் ஊழியத்தில் ஒன்றுமே இல்லை, பணம் இல்லை. எனக்கு பணம்லாம் பெருசாக நான் பார்த்ததே கிடையாது. அப்போ இருந்தே ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. 2 பேர் 6 மாதம் 2 பேர் தான் சர்ச்சில் இருந்தாங்க. என் வாழ்க்கையை மினிஸ்ட்ரிக்காக விட்டு வந்திருக்கேன். 2 பேர் சர்ச்சில் இருந்தாங்க 6 மாதம். சனிக்கிழமை வர சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 பேரை பார்க்கும்போது கூட கொஞ்சம் வரும்போது முக்காவாசி பணம் இறங்கிடும், புஷ்ன்றோம். அந்த 2 பேர் போனதுக்கப்புறம் அப்படியே வெறுமை அடைஞ்சிடும். அப்படியே தப்பு. மனிதனை மகிழ்ச்சிக்கு ஆதாரமாக பார்த்துருக்கேன்னு அர்த்தம், நான் வளரலன்னு அர்த்தம். மகிழ்ச்சிக்கு ஆதாரம் கர்த்தருங்க. அந்த டிப்ரெஷனில் தான் பேசாமல் பைக்கை பஸ்ஸில் விட்டுலாமல் நினச்சேன். வீட்டுக்கு போனேன், பைக்கை நிப்பாட்டினேன். ரோமர் புத்தகத்தை ஒரு 4-5 அதிகாரம் படித்தேன், ஒன்றும் புரியலை. முதல் 2 அதிகாரம் ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கோம், ஆனால் புரியலை. ஆனால் படிச்சுட்டேன், மூடி வச்சேன், மொட்டை மாடிக்கு போனேன், கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதித்தேன். அப்போவே எனக்கு தனியாக ஆராதிச்சு கை தூக்கி ஆராதிக்கிறது எனக்கு அப்போவே தெரியும். தனியாகவே கை தூக்கி ஆராதிப்பேன். கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே அந்த கவலை அப்படியே பறந்து போய் ஒரு உள்ளொரு மகிழ்ச்சி வந்துச்சு. அதான் லைஃப் சீக்ரெட்டுங்க. அடுத்த பஸ்ஸை விட்டுட்டு 42ஆம் நம்பர் பஸ்ஸு தான், அடுத்த விட்டுட்டு 55வது பஸ்ஸை பிடிக்கலாம் நான். அது பதில் கிடையாது. கர்த்தரை தேடுகிறது, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது, நின்னீங்கன்னா ரிசல்ட்டை பார்க்கலாம். அன்றைக்கி போயிருந்தேன்னா உங்களை பார்த்துருக்க முடியுமா? என்னை பலர் பார்த்து இன்றைக்கி எத்தனை பேருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கு தெரியுமா? ஏன்? அன்றைக்கி நான் தெரிந்து கொண்டேன், சரியான சாய்ஸ் எடுத்தேன். அது உங்களை மட்டும் இல்லை, பலருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். கவலைப்படலாம், வேதனைப்படலாம், சரியானதை சூஸ் பண்ணுங்க, ஜெயமாக வாழ முடியும். கர்த்தருக்கு உறவை விட்டு ஒரு செகண்ட் போயிடாதீங்க. ஏன்னா அவர் தான் மகிழ்ச்சிக்கு ஆதாரம். அடுத்த வாரம் தொடருவோம், எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பெரிய கிருபைகளுக்காக, பெரிய தயவுகளுக்காக நன்றி. எங்களை நேசிக்கிறதுக்காக, எங்கள் மேலே நம்முடைய அளவில்லாத அன்பையும் கிருபையும் வெளிப்படுத்துறதுக்காக நன்றி. கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்க முடியாது ஜெபிக்கிறேன்.
எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற கர்த்தர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறானே. என்னோட ஆனந்த மகிழ்ச்சி நீர் கர்த்தாவே. ஒடுங்கின ஆவியை எடுத்து துதியின் ஆவியை கொடுக்கிறவர் நீர் கர்த்தாவே. எங்களை எல்லாரிதிலும் ஜெயிக்க வைக்கிறவர், மேலே எலும்ப பண்ணுகிறவர் நீர் கர்த்தாவே. சரியான தெரிந்து கொள்ளுகிறோம். எந்த சூழ்நிலையிலையும் மனிதர்களை மகிழ்ச்சிக்கு ஆதாரமாக பார்க்கவில்லை. உண்மை மகிழ்ச்சிக்கு ஆதாரமாக பார்க்கும் பொழுது மனிதர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறார்கள், பிள்ளைகள் ஆசீர்வாதமாக மாறுகிறார்கள், நண்பர்கள் ஆசீர்வாதமாக மாறுகிறார்கள். அவர்களை நீ ஆசீர்வாதத்துக்கென்று பயன்படுத்துகிறீர் கர்த்தாவே. பொருள்களை அல்ல, இடத்தை அல்ல, உண்மையை நோக்கி பார்க்கிறோம். உண்மையை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிறோம். எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக ஜீவனாக இருக்கிறதுக்காக நன்றி. எல்லா கனமும் எல்லா மகிமையும் எங்கள் வாழ்க்கையில் உமக்கே உண்டாகட்டும். வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. கனத்தினாலும் மகிமையினாலும் எங்களை நிரப்பி நடத்துவீராக. ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் மரியம் மட்டும் இருப்பதாக. கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்க மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி எல்லை எங்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்காயுசோடு ஒரு நோயும் விளைவினமும் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ பண்ணுவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.